குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போர்ஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25, 2026 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்டவர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட 6 மாத காலம் நடக்குது. 6500 வினாக்கள், 65 தேர்வுகள் வந்து நம்ம நடத்துகிறோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மே 1ஆம் தேதிக்கு நம்ம சில தினங்கள் தான் இருக்குது. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஷெடியூல் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் நான் மார்க் பண்ணிக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்பினா போதும். இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் லிங்க் வந்துடும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிடுவோம். எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிற மனநிலைமையில் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே போர்டு வந்து நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், அது தன்னுடைய பணிகளை தொடங்கியிருக்கோம். இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த இரு நாடுகளும் வரும் 2030க்குள்ளே 47 லட்சம் கோடி மதிப்பிலான இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்க சந்தைகளில் முன்னுரிமை அணுகல், வரி விலக்கு, வர்த்தக இடையூறுகள் நீக்கம், முதலீடு ஊக்குவிப்பு, பொருளாதார பாதுகாப்பு, எண்ம வர்த்தகம் உள்ளிட்டவற்றை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா விவசாய பொருட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சலுகையும் வழங்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுத்துட்டு இருக்கு இந்தியா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விவசாயிகளுக்கு அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுபறியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது, தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க கோரி வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார். பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டு வர கோரி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக நோட்டீஸ் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கொண்டு வர கோரி புதிய நோட்டீஸை மாநிலங்களவை எதிர்க்கட்சிகள் வெள்ளிக்கிழமை வச்சிருக்காங்க. மாநிலங்களவை செயலர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் இந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மூத்த தலைவரான ஜெய்ராம் ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் சஹாரிகா கோஷ் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, இது ரொம்ப முக்கியமாக, இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதை நம்ம நேற்றே சொன்னோம். அதாவது வாக்குப்பதிவு சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1952 56.41% வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவாக இருக்குது. அப்போ வந்து ராஜாஜி முதல்வரானார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2026 85% வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவாக இருக்குது. இப்போ யார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு 50% கீழே எப்பயாச்சும் வாக்குப்பதிவு நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. எப்போனா 1957 46.84%. அப்போ காமராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐயா காமராஜர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஆகியிருக்காரு. ஓகேங்களா? இது ரெண்டும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன, லாஸ்ட்டு என்ன, இருக்கலே 50% கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்போ. இதில் வந்து ஹையஸ்ட்டு தேவையில்லை. ஏன்னா ஹையஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 2026 தான். அதனால தான். சரிங்களா? அடுத்தது, மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பாயும் ஹூக்ளி ஆற்று, அதாவது கங்கையினுடைய கிளை நதின்னு சொல்லுவாங்க. பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி செய்து மகிழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹவுரா பாலம் மற்றும் வித்யாசாகர் சேது பாலத்தின் பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புகைப்படங்கள்லாம் எடுத்து வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த ஹூக்ளி நதி வந்து பார்த்திங்கன்னா கங்கையினுடைய கிளை நதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது, பீகார் சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. பீகார் முதல்வராக பதவி வகித்த ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவரான நிதிஷ்குமார் மாநிலங்களவை எம்பியாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் தேர்வானார். முதல்வர் பதவியில் இருந்து அவர் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி விலகியதை எதிர்த்து துணை முதல்வராக இருந்த பாஜகவினுடைய சாம்ராஜ் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். பீகாரினுடைய 24வது முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா சாம்ராஜ் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கார். இவருடன் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய ஜனதா தளம் மூத்த தலைவரான விஜய்குமார் சௌத்ரி, விஜேந்திர பிரசாத் யாதவ் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர்களாக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி கையெழுத்தாக இருக்குது. இந்தியா நியூசிலாந்து இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய தகவலை வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்துடைய பிரதமரான கிறிஸ்டோஃபர் லக்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இந்தியாவுக்கு அடுத்த 15 ஆண்டுகளில் $20 பில்லியன் முதலீடுகளை ஈர்க்க வந்து பார்த்திங்கன்னா வழிவகை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தத்தின் மூலம் செய்யப்படுது. அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தக மதிப்பு 2 மடங்காக அதிகரிக்க, அதாவது $5 பில்லியன் உயர்த்த வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தூத்துக்குடி உட்பட்ட நாட்டின் 12 முக்கிய துறைமுகங்களில் 2025-26 நிதியாண்டில்
915.17 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சரான சர்பானந்த சோனோவால் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆண்டு இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட 904 மெட்ரிக் டன்னை விட அதிகம். ஓகேங்களா, 904 தான் அவங்க டார்கெட் வச்சாங்க. பட் 915 மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா கையாண்டுருக்காங்க. தமிழகத்தின் தூத்துக்குடியில் உள்ள வஉசி சிதம்பரனார் துறைமுகம், சென்னையில் துறைமுகம் மற்றும் காமராஜர் துறைமுகம் உள்ளிட்டவை நாட்டில் 12 முக்கிய துறைமுகங்கள்லாம் இருக்காங்க. இவை இந்த வந்து பார்த்திங்கன்னா முக்கிய துறைமுக ஆணையங்கள் சட்டம் 2021 கீழ் வந்து பார்த்திங்கன்னா இவை நிர்வகிக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 4ஆம் நாளான வெள்ளிக்கிழமை வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் கலப்பு அணிகள் பிரிவில் இறுதிச் சுற்றில் ஷாம்பவி ஷர்வன் ஷிர்ஷாகர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யான்ஷி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யான்ஷி தேவாங்கன் கூட்டணியாக 499.9 புள்ளிகளை பெற்று ஜூனியர் உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து உலக சாதனையில் ஒன்று, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது 2038ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்காக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விருப்ப கடிதம் அளிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பை பெறுவதை வந்து பார்த்திங்கன்னா இலக்காக கொண்டு செயல்பட்டு வருது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துறதுக்கான பணிகள் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆசிய போட்டிகள் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவரான செயல் அதிகாரி ரகுராம் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காரு. 2038 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான நமது விருப்ப கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே பாயிண்டாக எழுதிக்கோங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கேட்கணுன்னா டிஎன்யூ சார்பில் இதுதான் கேட்க முடியும். 2038 போட்டியை நடத்தும் நாடு தொடர்பான முடிவு வந்து பார்த்திங்கன்னா 2028 தான் எடுக்கணும். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 2026ஆம் ஆண்டு ஆசிய ஒலிம்பிக் போட்டி ஜப்பானில் வரும் செப்டம்பர் அக்டோபர் நடைபெறுகிறது. 2038ஆம் ஆண்டு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நடத்துகிறாங்க. 2034 வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் நடத்துகிறாங்க. 2038 யார் நடத்தணும் அப்படின்றத 2028 தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. அதற்கான விருப்ப மனுக்கள் தான் இப்போ பெறப்பட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2034 யார் பண்ணணும் அப்படின்றது 2020 வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்படுது. ஓகேங்களா. இந்தியாவில் இதற்கு முன்னாடி 1951, 1982 ஆகிய ஆண்டுகளில் புதுதில்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது ஜெர்மனியில் நடைபெற்ற மதிப்புமிக்க சிடிஐ கேகன் சர்வதேச குதிரையேற்ற போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அனுஷ் அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது சிறுவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடக தடை எந்தெந்த நாட்டில் விதிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கடந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 14 வயது வரையும், போலந்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்லோவோனியா மற்றும் போலந்தில் 15 வயது வரையும், நார்வேயில் 16 வயது வரையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஜெர்மனியில் 13 16 வயது வரைக்கும் உட்பட்ட சிறுவர்கள் பெற்றோரின் அனுமதி பெற்று பயன்படுத்திக்கலாம். கிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 15 வயது கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து நம்ம நேற்று நியூஸில் பார்த்தது, எதிர்கால தலைமுறையினருக்கு வாழ்நாள் முழுவதும் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் முதல் முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஆந்திரம், கோவா மாநிலங்களும் இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்க வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது. அதாவது உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆஸ்திரேலியா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் தான் ஃபஸ்ட்டு அதை கொண்டு வராங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபிக் அப்படின்ற நிறுவனத்தினுடைய புதிய ஏஐ மாடலான மித்தோஸ் அப்படின்ற அந்த ஏஐ மாடல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் நிதித்துறை மற்றும் வங்கி சேவை முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்து வச்சிருக்காங்க. இதில் உள்ள போய் நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இந்த ஆந்த்ரோபிக் அப்படின்றது ஒரு நிறுவனம், அவங்களுடைய ஏஐ தான் வந்து பார்த்திங்கன்னா மித்தோஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. சரிங்களா. அடுத்தது வங்கி ஒழுங்குமுறை சட்ட விதிகளை தொடர்பாக மீறியதாக கூறி பேடிஎம் பேமெண்ட் வங்கியினுடைய உரிமத்தை வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி நம்ம 2026 போலீஸ் எக்ஸாமுக்கான சிறை அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறோம். மே 1ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் நடக்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.